ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள சுக்கிரன் இருமுறை பயிற்சி ஆக போகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதாங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக செல்வம், ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியவராக சுக்கிர பகவான் திகழ்கிறாரு. இவர் இந்த டிசம்பர் மாதம் மகர ராசிலே கும்ப ராசிலே பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக 2025 ஜனவரி வரை உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் சுக்கிரன் அற்புத பலன்களை கொடுக்க போகிறாரு. அது என்னென்ன பலன்கள்ங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நவக்கிரகங்கள்லேயே செல்வம், வசதி வாய்ப்பு, ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை அள்ளித்தரக்கூடிய ஒரே பகவான் சுக்கிர பகவான். இவர் டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் 2ஆம் தேதியில் மகர ராசிலையும் 28ஆம் தேதி கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் டிசம்பர் மாதம் ஃபுல்லாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். மங்கள நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் சுக்கிரனால் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பொது பலனாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத டீப்பாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொது பலன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியினால் டிசம்பர் மாதம் ஃபுல்லாக பதவி உயர்வு உத்தியோகத்தில் உண்டாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுடைய அமைப்பானது சாதகன பலன் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ சாதக பலன் கிடைக்கக்கூடிய இந்த டைம் புதிய முயற்சிகள் செய்யலாம். ஏன்னா சுக்கிரன் அமைப்பானது சாதகமான பலனை தரக்கூடிய இடத்துல இருந்தால் நாம் புது முயற்சி செய்தால் தடையே இல்லாமல் பலன் பெறலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் பல நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள்லாம் முடிக்க முயற்சி பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான வேலைகள்லாம் முடிக்க முடியும். நிதி லாபமும் வருமான வாய்ப்பும் உங்களுக்கு நிறைய அமையும். எந்த இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க வாய்ப்புகளை. உத்தியோகத்தில் பணியிட சூழல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய நிறைய சுக்கிரன் சப்போர்ட்டாக இருக்கிறாரு. வேலை தேடக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வேலையானது கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வேலை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேலை மாற்ற நினைக்கிறவங்களுக்கு கூட புதிய வாய்ப்பு தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சியில் உங்கள் ராசிக்கு தலையெழுத்து மாறும். ஸோ சுக்கிரனால் இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்று உங்களுக்கான பொது பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. மெயினாக உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சுக்கிரனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலி சுக்கிரனை பற்றி நீங்கள் இது ஏன் தெரிந்து கொள்ளணுன்னா, சுக்கிரனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்ததுன்னா சுக்கிரனுக்கு உகந்த இந்த தெரிஞ்சு பரிகாரம் பண்ணால் நன்மையாக இருக்கும். அதனால் சுக்கிரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ சுக்கிரனை பற்றி இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களில் மிகவும் பிரகாசமாகவும் நட்சத்திர அந்தஸ்து பெற்றமாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிர பகவானுக்கு உகந்தது இது என்று ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சுக்கிர பயிற்சியில் பரிகாரத்துக்கு உதவியாக இருக்கும். அதனால் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சுக்கிரனுடைய நிறம் வெண்மை. சுக்கிரனுடைய குணம் சாத்வீகம். சுக்கிரனுடைய மலர் வெண்தாமரை. சுக்கிரனுடைய ரத்தனம் வைரம். சுக்கிரனுடைய சாமித்து அப்தி. சுக்கிரனுடைய தேவதை இந்திராணி. சுக்கிரனுடைய பிரத்யோதி தேவதை இந்திரன். சுக்கிரனுடைய திசை கிழக்கு. சுக்கிரனுடைய ஆசான வடிவம் ஐங்கோணம். சுக்கிரனுடைய வாகனம் கருடன். சுக்கிரனுடைய தானியம் வெள்ளமொச்ச. சுக்கிரனுடைய உலோகோ வெள்ளி. சுக்கிரனுடைய பிணி சீதளம். சுக்கிரனுடைய சுவ இனிப்பு. சுக்கிரனுடைய ராகு பரம்பு. சுக்கிரனுடைய நட்பு புதன், சனி, ராகு, கேது. சுக்கிரனுடைய பகை சூரியன், சந்திரன். சுக்கிரனுடைய சமம் செவ்வாய், குரு. சுக்கிரனுடைய ஆட்சி ரிஷபம், துலாம். சுக்கிரனுடைய மூல திரிகோணம் துலாம்.
சுக்கிரனுடைய உச்ச வீடு மீனோ, சுக்கிரனுடைய நீச்ச வீடு கன்னி, சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூரடோ, சுக்கிரனுடைய தசகாலம் 20 வருடம், சுக்கிரனுடைய பார்வை 7ஆம் இடம், சுக்கிரனுடைய பாலினம் பெண்ணு, சுக்கிரனுடைய கோச்சால காலம் 1 மாதம், சுக்கிரனுடைய உயரம் நடுத்தரம், சுக்கிரனுடைய உபக்கிரகம் இந்திரான தனுசு, சுக்கிரனுடைய ஸ்தலம் ஸ்ரீரங்கம் காஞ்சனூர். இதுதான் சுக்கிரனை பற்றி மிக முக்கியமான ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய உகந்த விஷயங்கள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சுக்கிரனை பற்றி இந்த முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணேன். இப்போ தாங்க உங்களுக்கு சுக்கிர பயிற்சியில் என்ன பலன் இந்த டிசம்பர் மாதம் கிடைக்க போகுதுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த டிசம்பர் வரைக்கும் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆண்டுடைய கடைசி மாதம் உங்களுக்கு சுக்கிரனால் என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். கும்பராசி அவிட்ட 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த பலன் இருக்கும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த மாதம் அறிவு திறமையானது கூடும். இதனால் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். அப்படி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளானது தீரும். அப்புறம் இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பது உங்களுக்கு அமையும். ஸோ இனிமையான பேச்சு ரொம்ப முக்கியம். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். அதனால் வீண் குற்றச்சாட்டை வைக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றவர்களுடைய செய்கையால் கோபம் ஏற்படலாம். அதனால் எதிலும் நிதானம் உங்களுக்கு தேவை. வழக்குகளில் கூட அப்போ தான் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும். இல்லைனா வழக்குகளில் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கும். வீடு மனை வாங்குறதா இருந்தால் தாராளமாக இந்த சுக்கிர பயிற்சியில் வாங்கிடலாம். இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா தடையெல்லாம் இல்லாமல் வாங்கிட முடியும். அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்படும். இது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் பணியை தவிர மற்ற விஷயங்களில் எதுலேயும் தலையிடக்கூடாது, கவனமும் செலுத்தக்கூடாது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. இப்படி இருந்தீங்கன்னா வீண் பிரச்சனை வராமல் தடுக்கப்படும். அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது. அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையே எதையும் மனவிட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதன் பிறகு நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நன்மை தரும். குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்படணும். அப்படி செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்கிறதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தடையே இல்லாமல் நிறைவேறும். அப்புறம் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. இது பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப அவசியம். பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஏனினும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறு சிறு பிணக்குகள் மறையும். கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருக்கணும். எதுலேயும் உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கணும். பிரபலங்களுடைய நட்பு ஆதரவு கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியது வரும். அண்டை அயலூருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். மொத்தத்தில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கூட எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும். மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடணும். சக மாணவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆக மொத்தம் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பர் மாதம் ஃபுல்லாக இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்துக்குங்க. பரிகாரமாக விநாயக பெருமான அருகம்புல் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா காரிய வெற்றி உண்டாகும், தடை தாமதம் நீங்கும்.
அப்புறம் அதிர்ஷ்டக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பர் மாதத்துக்கு ஞாயிறு வியாழன். அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பர் மாதத்துக்கு 16, 17. சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பர் மாதத்துக்கு 23, 24. ஸோ முழுமையான பலன்கள் கும்பராசிக்காரங்களுக்கு இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.